எக்மோரில் வேலை செஞ்ச காலத்தில் இறங்கி போகும்போது ஒரு பிச்சைக்காரன் நண்பருக்கு ₹1 போட்டேன். ஒரு வருஷம் போட்டேன். அடுத்த வருஷம் வரும்போது 50 பைசா போட்டேன். 3வது வருஷம் 4 அண்ணா போட்டேன். கையை பிடிச்சிக்கலாம். என்ன வர வர உன் போக்கு சரியில்லையான்னா, நானே விரும்பி கொடுக்குறேன், ஏன் சரியில்லைன்றேன் அப்படின்னு. இல்லை ஆரம்பத்தில் ₹1 போட்ட நல்லா இருந்தது, அப்புறம் 50 பைசா போட்ட பரவாயில்லைன்னு விட்டேன், இப்போ 4 அண்ணா போடுற அளவுக்கு உனக்கு என்ன கஷ்டம்னா. நான் சொன்னேன், ₹1 போட்டப்ப கல்யாணம் ஆகலை, பேச்சலராக இருந்தேன். 50 பைசா போட்ட கல்யாணம் ஆயிட்டுது. 50 பைசா போட்டப்போ ஒரு பையன் பிறந்துட்டான். இப்போ 4 அண்ணா போடும்போது இப்போ ஒரு பையன் 2வது பையனும் பிறந்துட்டான். அதனால நான் அப்போ கேட்டான் பாரு ஒரு கேள்வி, அப்போ என் வருமானத்தில் உன் குடும்பம் நடக்குதான்னு கேட்டான் சார். இதை ரசிக்கிறதை விட என்னென்ன பண்ண முடியும்? அவன் குறை சொல்கிறான், இவன் குறை சொல்கிறான்லாம் அதை தூக்கி போடுங்க குப்பையில். குறை சொல்கிறவனே தூக்கி போடுங்க. நிறை சொல்வதை மட்டும் நாம் நேருக்கு நேர் சந்திப்பையா, நிறைய மட்டும் சந்திப்பான்.